ஹாய் மாமா, 75th பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியாக, சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். பாய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தான். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். ஹாய் பெரியப்பா. பெரியப்பா அப்படின்னு வந்து எனக்கு டக்குன்னு சில விஷயங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் வரும். ஃபர்ஸ்ட் அந்த என்ஜோ காலனி வீடு, அப்புறம் அந்த புல்லட் பைக்கு, மொப்பட் பைக்கு, அப்புறம் நீங்கள் வைக்கிற ஹேர் ஸ்டைலு, திடீர்னு குடுமி வைப்பீங்க, லாங் ஹேரு, ஷார்ட் ஹேரு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் பியர்டு, அது டிஃப்ரெண்ட் கெட்டப்லேயே வந்து எப்பயுமே இருப்பீங்க. ஸோ என்னோடய சைல்ட்ஹுட்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வித்தியாச கெட்டப் ஹேர் ஸ்டைல்லாம் வைக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் லாங் ஜிப்பாக போட்டிருப்பீங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் ஃபோட்டோகிராஃபர் கையில் கேமரா இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு கேமரா இருக்கும். எப்பயும் ஏதாவது ஷூட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் எங்கள்கிட்டலாம் ஒரு தடவை கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் எப்பயும் ஏதாவது ஷூட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் மொபைலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அதை வந்து உங்களை நீங்கள் வந்து ஈஸியாக அப்கிரேட் பண்ணிப்பீங்க. அப்புறம் வந்து சின்ன வயசுலலாம் தோணும் பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்குலாம் நீங்கள் வந்து எங்கள் அப்பா மாதிரியே இருக்கும். டக்குன்னு தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே எங்கள் அப்பா ஃபேஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து நிறைய ரிசம்பிளன்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்று போலே இருக்கும். என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அப்புறம் வந்து ரொம்பவே எல்லா சிச்சுவேஷன்லையும் நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கீங்க. இப்போ வர கூட ரொம்ப தனியாகவே இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட விஷயங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன் பெரியப்பா நீங்கள். அப்புறம் ஆனால் என்ன, ஒரே ஒரு சின்ன விஷயம், உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா 1க்கு 10 நம்பர் இருக்குது எங்கள் ஃபோன் புக் கான்டாக்டில். எது கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்லே இருக்கீங்க. ஸோ அப்பப்போ வந்து ஒரே ஒரு ப்ரைமரி நம்பர் வச்சுருங்க, எங்களோட கான்டாக்டில் இருங்க. அப்புறம் இந்த பிறந்தநாள் இல்லை, எல்லா பிறந்தநாளும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஒரு நீண்ட ஆயுளும் உங்களுக்கு இருக்கணும்னு நான் வந்து அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி 75th பர்த்டே பெரியப்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். வணக்கம் முருகன் தாத்தா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்க்க எங்கள் சூரிய தாத்தா மாதிரியே இருப்பீங்க. உங்களை பற்றி எங்கள் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்டிக் கலெக்ஷன்லாம் நிறைய சேர்த்து வைப்பீங்களாம், பத்திரமாவும் வைப்பீங்களாம். உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த காலத்து புல்லட்லாம் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. வணக்கம் பெரியப்பா. பெரியப்பா அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து உங்களோட கைண்ட் ஹார்ட்டும் உங்களோட ஹெல்பிங் டெண்டன்சியும். அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி, பெரியப்பா மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி கெட்டப்பில் இருப்பீங்க, என்ன மாதிரி காஸ்டியூமில் வருவீங்க இந்த தடவை. ஸோ இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் தான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை தாடி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு தடவை மீச ஒரு மாதிரி இருக்கும், ஒரு தடவை தலையை நல்ல முடி வளர்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி கெட்டப்பில் இருந்திருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, நீங்கள் ஆன்டிக். ஸோ அப்போ இருக்க எல்லா பொருளையும் பத்திரமா சேஃபாக எல்லாமே வச்சுருப்பீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கெலாம் காட்டலாம் அப்படின்னா, அங்கே நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா எல்லாமே அப்போ உள்ள பொருட்கள் எல்லாமே ரொம்ப பத்திரமா வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் படிச்சுட்டு இருக்க டைமில் என்ஜோ காலனியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்போ தான் வந்த டைம். ஸோ நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் படிச்சதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவ்வளோ ஒரு ஏஜ்லேயும் அப்டேட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்சஸ் எல்லாம் படித்தது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான ஒரு விஷயம் பெரியப்பா. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து நீங்கள் எப்பொழுதுமே யாருக்குமே நீங்கள் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்போவும் நீங்கள் அப்படியே தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கடவுள் வந்து ஒரு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வையும் கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. என் அண்ணன் கனகசோதி அலேஸ் முருகனுக்கு பிறந்த நாள். ஸோ வணங்குகிறேன். நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கேட்போம். ஆதியிலிருந்து ஆரம்பிப்பான், நல்லா சொல்லித்தருவான். நான் ஆதியிலிருந்து ஆரம்பிக்கிறானே, இன்னும் மற்ற ஹோம்ஒர்க் எப்படி செய்வது என்று எங்கள் சிந்தனை போகும். ஏதாவது எங்களை திரும்ப கேட்பான். எங்களுக்கு குட்டுதான் கிடைக்கும். மறுநாள் ஸ்கூலில் சென்று பார்த்தால் பென்சில் பாக்ஸில் எங்களுக்கு பாக்கெட் மணி இருக்கும். அப்படி ஒரு வள்ளல் அவன். காரணத்தோடு அடிப்பான், ஆனால் காரணம் இல்லாமல் அன்பாக இருப்பான். எங்கள் மதனி கல்யாணம் முடிந்து மறுவீடு வந்த பொழுது அவங்க அம்மா, அப்பா,
அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி எல்லோரும் திரும்புகையில் மதனிக்கு அழுகை வந்தது. அது இயற்கை. ஆனால் எங்கள் மதனி அழுவதை பார்த்து எங்கள் அண்ணனுக்கும் கண் கலங்கிவிட்டது. அப்படி ஒரு உணர்ச்சி வசப்படும் அண்ணன் என் அண்ணன். எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டிற்கு வந்து விட்டு கிளம்பும் போதெல்லாம் என் அம்மா அழுவார்கள். எங்கள் அத்தான் கிண்டல் பண்ணுவார்கள். ஆனானப்பட்ட ராஜ சோழனே கண்ணீரை விட்டான். அதே மாதிரி பாப்பா கல்யாணத்தில் மருமகனை பார்த்தால் தெரியும் என்பார்கள். அதுவும் நடந்தது. எங்கள் அம்மா வாய்க்கு வாய் என் மகன் ராமன் என்பார்கள். அப்படி ஒரு ராமன் எங்கள் அண்ணன். தங்கம், வைரம், வைடூரியம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்கள் அண்ணன் பாசமலரை 1000 பல்லாண்டு 1000 பல கோடி 100 ஆண்டுகள் வாழ எங்கள் அண்ணன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. அன்பத்தான் திரு கனகா சபாபதி அவர்களுடைய 75வது ஆண்டு பிறந்தநாளுக்கு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திரு கனகா சபாபதி அத்தான் அவர்கள் பழக்கத்திற்கு மிகவும் அன்பானவர், பண்பானவர், மேலும் மென்மையானவர் கூட. திரு அத்தான் அவர்கள் குடும்பத்தின் மூத்த தலைமனாக பிறந்து தனது உடன் பிறந்த சகோதரி திருமதி வள்ளி, திருமதி சீதா இருவருக்குமே தன்னுடைய சொந்த நகையை போட்டு திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். என்னுடைய திருமணத்தை கூட மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அதற்காக இத்தருணத்தில் நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு மூத்த தலைமகன் பிறப்பது மிகவும் கடினமே. திருமதி காவிரி அம்மாள் அவர்கள் இப்படி ஒரு அருமையான தலைமகனை பெறுவதற்கு கண்டிப்பாக தவம் இருந்திருக்க வேண்டும் என்றே கருதுகிறேன். மேலும் அவர் பல்லாண்டு காலம் வாழ அன்புடன் எங்களது அருள்மிகு பாவ விநாச செல்வ விநாயகரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சபா மாமா, கனக சபா மாமா, நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோமே. ஆஃபீஸ் மாமா 75. ஹாய் மாமா, ஹாய் எவ்ரிவன். ஸோ மாமாவை பற்றி நிறைய மெமரிஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. திருநெல்வேலி என்ஜிஓ காலனி, அந்த வீடு, ஆஃபீஸ் மாமாவோட எஸ்டி பைக்கு, மதுரையிலேருந்து இந்த ஆனுவல் லீவ்ஸ்லாம் 2 வீட்டுக்கு நான் போவேன். ஒன்று பெரியம்மா வீடு, இன்னொன்று ஆஃபீஸ் மாமா வீடு. ஸோ ஆஃபீஸ் மாமா வீட்டுக்கு போனோன்னா அது ஒரு ஜாலி. அவங்க பேங்க்கு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு என்னையும் குட்டியையும் சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போவாங்க. ராம் தேட்ரு, நிறையா படங்கள் மாமா கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துருக்கேன். ஒரு கார்த்திக் படம் போனோம், அப்புறம் வேறு என்ன போனோம், லைக் ஜுமான்ஜி, அந்த மாதிரி மாமா கூட்டிகிட்டு போன படத்துக்கு அளவே இல்லை. மதுரையில் வந்தாலும் மாமா படத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அமிர்தம் தேட்டர் அங்கெல்லாம் போயிருக்கோம். பொருட்காட்சி கூட்டிகிட்டு போவாங்க, அப்பளம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பெரிய பேர் என்ன, ஐ டோன்ட் நோ, இந்த இது அந்த இங்கே வந்து கோண்டலா ரைடுங்கிறாங்க. அங்கே மதுரையில் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கும், அதில் அப்படியே ஒரு டவரில் உட்காந்து அப்படியே போயிட்டு வருவோம். அதெல்லாம் மாமாவால் மட்டும்தான் எங்களை கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ மாமானாலே சின்ன வயசில் ஆல்வேஸ் ஃபன். திருநெல்வேலிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 6 மணி சாயந்தரம் 6 மணி ஆகும், மழை பெய்யும், சூடாக தோசை வரும். அங்கே ஒரு ஏசி ஏர் கூலர் வச்சுருப்பாங்க, ஐஸ் கட்டி போட்டு ஏர் காற்றுலாம் நாங்கள் வாங்கிட்டுருப்போம். சைக்கிள், கண்ணானாவோட சைக்கிள் இருக்கும், அதை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பேன் நான். அது எம்டிபி
லைக்கு அந்த மாதிரி ஒரு சைக்கிள். கண்ணாண்ணா, பிரியாக்கா, அத்தை மெயினாக அத்தை வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி அத்தை. சாப்பிட்டுட்டு நம்ம தட்டை கொண்டு போய் கழுவணும், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க அத்தை. ஒரே ஒரு வருத்தம் அதுதான், அத்தை இருந்திருக்கலாம் கடைசி வரைக்கும். ஆமாம், எனவே சாரி. நான் இப்போ 75 பர்த்டேக்கு நம்ம அத்தையை பற்றி நினச்சிக்கலாம், பட் வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேச வேணாம். நிறைய மெமரிஸ் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் மாமா வந்து கைனடிக் கொண்டால திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு டிப்ளமோ 10th முடித்து டிப்ளமோவுக்கு கவுன்சிலிங் போகும்போது மாமா தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க சென்னைக்கு. கவுன்சிலிங்க்கு அவங்க கூட தான் நான் போனேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் நான் ஒர்க் பண்ணும்போது மாமாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நாங்கள் ஒசூரில் தங்கியிருந்தோம் அப்போ மாமா பிரியாக்காவும் பெங்களூரில் மகாராஜா நகரா ஐ டோன்ட் நோ, நான் மறந்துட்டேன். நல்ல ஃபேமஸான ஏரியா, அங்கே அவங்க இருப்பாங்க. மாமா வந்து எப்பவுமே ஒரு ரோல் மாடல் தான் மாமா. அதாவது அந்த காலத்தில் நான் மாடர்னாக பார்த்த ஒரு மனுஷன் அவர். லைக்கு ஃபங்க்லாம் வச்சுருப்பாரு. ஸோ அதாவது கமல்ஹாசன் மாதிரி அவர் வந்து அவரோட கெட்டப்பை மாற்றிக்கிட்டே இருப்பார். அவர் பெர்ஃப்யூம் போடுவார், எஸ்டி பைக்கில் போவார், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ மாமாவோட மெமரிஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து மறக்க முடியாத மெமரிஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. 75 வயசு. இப்போ காலம் ரொம்ப ஸ்பீடாக ஓடுது, டைம் ரொம்ப ஸ்பீடாக ஓடுது. மாமாவுக்கு வயசாகிட்டே வருது. இப்போ கடைசியாக பார்க்கும்போது ரொம்ப ஒல்லி ஆகிட்டாங்க, மெலிஞ்சு போயிட்டாங்க. ஒரு கம்பீரமாக இருந்த ஆள் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வயசாகுதுன்னா அந்த மாதிரி போகிறது பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஐ மீன் உடம்பு ஊறி போகிறத பார்க்குறதுக்கு. நிறைய மெமரிஸ். மேபி ஏதாவது நான் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக எனக்கு நான் டக்குன்னு யோசித்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ பை ஷேரிங் ஆல் தீஸ் மெமரிஸ், ஐ விஷ் மாமா a very happy birthday, happy 75th birthday, and I wish him many more healthier and happier life. Thank you mama for all your support. Happy birthday mama. ஹலோ மாமா, வணக்கம் மாமா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ இன்னும் நீங்கள் ரொம்ப வருஷம் உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மாமா கிட்ட எனக்கு பிடிச்ச நல்ல விஷயம் இல்லை, பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பைக்ஸ் வச்சுக்கிறது. அந்த கெனடிக் ஹோண்டான்னு நினைக்கிறேன், கெனடிக் ஹோண்டாவாக இருக்கட்டும், புல்லட்டு நினைக்கிறேன், ராஜ்தூத் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லூனாவா சம்திங், அந்த பெடல் போட்டு ஓட்டுவோமே அந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் சைக்கிள் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, துடைப்பாங்க, கவர் போட்டு வைப்பாங்க மெயினாக. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மாமா வந்து விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறமுமே வந்து பெங்களூரில் நினைக்கிறேன் போய் கோர்ஸ்லாம் போனாங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது. ஏன்னா அவங்க கோர்ஸ் பண்ணணும், விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறமும் கோர்ஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை, பட் ஸ்டில் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் போய் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயம், மாமாட்ட அப்சர்வ் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அண்ணெல்லாம் வந்து சென்னையில் வந்து 2006 ஜானுக்கு அப்புறமா பிட்வீன் 2006 எண்டு பிஃபோர் அந்த மாதிரி 2006 இயரில் அப்போ நாங்கள்லாம் கோட்டூர்புரத்தில் வந்து ரூமில் இருந்தோம். அப்போ வந்து ஆஃபீஸ் மாமா வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பார்சல் மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு அண்ணாக்கும் அப்போ வந்து 500 கொடுத்தாங்க. ஸோ அது வந்து மேபி இப்போ உங்களுக்குலாம் சின்ன அமௌண்ட்டாக தெரியும், பட் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா அப்போ எங்கள் சேலரியே மொத்தமே 1000 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ மாமாவே 1000 கொடுத்தோன்னே அங்கே அப்போ எங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தது. ஆஹா சூப்பர், ஓகே டன் அப்படின்ற மாதிரி இருந்தது. வேணான்னு சொன்னோம், மாமா வந்து அஸ் யூஷுவல் கேட்கல, டே வச்சுக்கோங்கடா வச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்து பார்ப்பாங்க மாமா. அதுக்கப்புறம் மெயினாக சொல்லணுன்னா மாமாவும் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் ரிலேஷனாக இருந்தாலுமே கண்டிப்பாக எல்லாரோட மேரேஜ் போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க.
அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேஷனுமே கரெக்டாக பேர் நான் வச்சுக்கிறது, இவங்களுக்கு அவங்க முறை, அவங்க இந்த வழி இந்த வகையாரா அந்த மாதிரிலாம் அவங்க கரெக்டாக மாமா அப்போ நான் வச்சுருப்பாங்க, மேபி இப்போது நான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேஷனு, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறவங்க எல்லாருமே கரெக்டாக நான் வச்சுக்குவாங்க. சம்பந்தாரோட ரிலேஷன்ஸு அந்த மாதிரி, ஐ மீன் இப்போ அக்கா தங்கச்சிங்களோட சம்பந்தார் வழியில் இருக்கிற எல்லாரோட ரிலேஷன்ஸுமே அவங்க சைடுமே அவங்க நம்ம மாமா வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மாமா கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து வரும்போது போகும்போதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. மதுரைக்கு வரும்போது, எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கே பார்த்தாலும் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நான் சின்ன பிள்ளையில் அப்சர்வ் பண்ணதெல்லாம் மாமா வந்து நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம்லாம் அடிப்பாங்க, நல்லா ஸ்மெல்லாம் அதுக்காக பர்ஃப்யூம்லாம் அடிப்பாங்க, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் அவங்களுக்குலாம் தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம். ஸோ ஹேர் ஸ்டைல் தாடி கிடி எல்லாம் கெட்டப் சேஞ்ச் அடிக்கடி பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மாமாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க மாமா, அவங்க எடுத்தது, அவங்க சின்ன பையனாக இருக்கும்போது, ஐ மீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எடுத்ததெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மாமா வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸு வாங்காமல் விட்டுட்டாங்களோ அப்படின்றது எனக்கு லைட்டாக ஒரு சின்ன மன வருத்தம். அது மேபி ஐ மீன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாமாவுக்கு வந்து ஃபண்ட் வைஸ் ஓகே இருக்குது. ஐ மீன் மாமா நினச்சி தான் வாங்கியிருந்துருக்கலாம், அப்போ லோன் போட்டு பேங்க் லோனில் கூட வாங்கியிருந்துருக்கலாம், இல்லை விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட வாங்கியிருந்துருக்கலாமோ. ஐ மீன் இதெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மாமா மேபி வாடகை வீடே போதுன்றதுக்கு மாமா சைடு வந்து மேபி நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஸோ மாமாவுக்கு வந்து நான் அட்வைஸ் எதுவும் ஐ மீன் பண்ணலை. ஸோ அது பண்ணுற அளவுக்கு எனக்கு ஏஜ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் வந்து ஐ மீன் இப்போ நம்மளே இஎம்ஐ போட்டு ஏதாவது ஃப்ளாட் டிக்கெட் வாங்குகிறோம். மேபி மாமாவே வந்து அப்போவே ஒரு இண்டிவிஜுவல்ஸ் திருநெல்வேலியில் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ நல்லா இருந்திருக்கும். இப்போ மீன்ஸ் ஸோ நமக்கும் போக வர நல்ல வசதியாக ஐ மீன் போய் மாமா பார்க்குறதுக்கு மாமாவுக்கும் திருநெல்வேலி ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு என்னோடய சைடு நான் ஃபீல் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று வந்து மாமா அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கால் வலி எல்லாமே நீங்கள் அந்த கன்சர்ன் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சரியாகும். அதுவே எதுவுமே சரியாகாது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே அதுதான். ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அந்த கன்சர்ன் டாக்டரை போய் கண்டிப்பாக போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான தேவையான மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எதையுமே இதாக லூஸாக விட்டுறாதீங்க. ஸோ இப்போவே பாருங்க, நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு இது இன்னொரு சான்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஐ மீன் அட்வைஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் தான். அப்புறம் இன்னொன்று என்னமோ மெயினாக சொல்லணும்னு நினச்சினேன். இப்போ நீங்கள் மேபி பகல் டைமில் கண்டிகொண்டா ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னு நான் தெரியும். ஸோ அது நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ வந்து பைக் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கால் டாக்ஸி அந்த மாதிரி போங்க. இல்லைன்னா மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ மேபி நீங்கள் காரை கூட லேர்ன் பண்ணி ஓட்டலாம். ஸோ பைக் ஓட்டுறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சீரியஸ்லேருந்து எங்கே வந்துட்டு போனாலும் இதுவாகிடும். ஐ மீன் எங்களால் இப்போலாம் ஓட்ட முடியறதில்ல. ஸோ அதனால் நீங்களும் வந்து பைக் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கால் டாக்ஸி அந்த மாதிரி போங்க. மற்றபடி எல்லாம் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி மாமா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ மாமா. டேக் கேர். பை. 1 2 3 லட்டு பாப்பா. சின்ன வயசில் நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கும்போது, மதுரையில் இருக்கும்போது, அந்த மாதிரி டைம்லலாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க போது மாமா வந்திருக்காங்க அப்படின்னாலே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மாமா வந்தால் கண்டிப்பாக நிறைய பேக்கெட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸு, வேவ்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஸோ மாமாவோட அன்புக்கு ஒரு எல்லையே இல்லை. எப்போவுமே இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் நிறைய இருக்குது மாமா கிட்ட. மாமாவோட மெமரிஸ் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, பட் ஜஸ்ட் ஃபியூ மெமரிஸ் நான் சொல்கிறேன். இப்போது நாங்கள் எல்லோரும் பெங்களூரில் இருக்கோம். ஆனால் நானும் அம்மாவும் ஃபஸ்ட்டு பெங்களூர் வந்ததுக்கு ரீசனே மாமா தான் எங்களை பெங்களூர் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே மேஜிக் ஷோலாம் போனோம், சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில். இப்போது என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்குன்னா அதுக்கும் மெயின் ரீசன் மாமா தான். ஃபஸ்ட்டு மாமா தான் எனக்கு எப்படி அந்த பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து புதுசாக எல்லாம் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய மெமரிஸ் இருக்குது மாமாவோட. எப்போவுமே மாமா ஹாப்பியாக
லைஃப் லாங்காக சந்தோஷமாக நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மாமா. காட் bless யூ. ஹாப்பி பர்த்டே அண்ணா. உங்கள்கிட்ட என்ன பேசனே தெரில. வாழ்க வளமுடன். மலர் நினைவுகளில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் பால் பாட்டில் உடச்சி என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனது ஞாபகம் இருக்குது. என்னை வந்து நீங்கள் தங்கையாக நினைக்கல, மகளாக நினச்சி தான் உங்ககிட்ட வளர்ந்து வந்தேன். எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நல்லா செஞ்சுருக்கீங்க. எங்களுக்கு முடி கம்மியாக இருக்குது, மைனிட்ட கிண்டல் அடிப்பீங்க. என் தங்கச்சிக்கெலாம் மூளை ஜாஸ்தி, அதனால தான் அவங்களுக்குலாம் முடி கம்மியாக இருக்குது. நான் அந்த நாளெல்லாம் மறக்க முடியாது. நாங்குநேரில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாது. தூத்துக்குள்ள வாழ்ந்தது எல்லாமே மலர் நினைவுகள் அப்படியே டெய்லி நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கும் வள்ளிக்காவுக்கும் கல்யாணம் நல்ல சிறப்பாக நடந்தது உங்களால் தான். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை, கார்த்திகை நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் நீங்கள் வராது, எனக்கு ரொம்ப கஷ்டம். அதே பிரியா கல்யாணத்துக்கு துளசி கல்யாணத்துக்கு நான் முன்ன நின்று நடத்தி கொடுத்தேன், அதை மட்டும் நீங்கள் ஏன் மறந்தீங்கன்னு தெரியல. அது ஒன்று தான் எனக்கு சின்ன வருத்தம். மற்றபடி உங்கள் மேலே எந்த இதுவுமே இல்லை. எப்போவுமே அன்னைக்குள்ள பாசம் இன்னைக்கு வரையும் எப்போவுமே இருக்குண்ணா. ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்கள் மக கூட போய் இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கணும். யாரும் இல்லாத மாதிரி தனியாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் தகப்பனை பார்க்குற ஒரு கடமை இருக்குது. அதனால் நீங்கள் யோசிக்காங்க. எவ்வளோ நாள் நீங்கள் தனியாக சாப்பிட்டதெல்லாம் போதும். துளசி வீடு பக்கம் தானே, அப்போ துளசி வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க. அப்புறம் ஒரு சேஞ்சுக்கு பிரியா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு அது போதும். இவ்வளோ வயசு காலத்தில் நீங்கள் எது கஷ்டப்படணும், அதுதான் என்னுடைய எண்ணம். தயவுசெய்து எங்களை வேண்டுகோளை நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன் அண்ணா. தேங்க்யூண்ணா. பை. ஹாப்பி 75th பர்த்டே மாமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நான் ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நீங்கள் என் பர்த்டே அன்றைக்கி ஒரு நாள் அங்கே ஒட்டஞ்சத்திரம் வந்திருந்தீங்க. அப்போ எனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு வாக்மேன் வாங்கி கொடுத்துருந்தீங்க. ஸோ அது லைக் அந்த ஏஜில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நீங்கள் பெங்களூர் வந்தப்போ எங்களுக்கு நானும் கலையெல்லாம் அம்மாலாம் மேஜிக் ஷோ கூப்பிட்டு போனீங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு மெமரி லைக் இன்னும் இருக்குது. அப்புறம் என் குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெஸ் எடுத்ததுக்காண்டி வந்து கொடுத்துட்டு போனீங்க, ட்ரெஸ் கொடுக்கறதுக்காண்டி வந்துட்டு போனீங்க. அது வந்து லைக் தேங்க்யூ ஸோ மச் மாமா. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். ஹாப்பி 75th பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஸோ எங்கள் ஆஃபீஸ் மாமாவுக்கு வயசாகலை, 75 வயசில் ஆகவே இல்லை. ஹாப்பி பர்த்டே ஆஃபீஸ் மாமா. ஹாப்பி பர்த்டே ஆஃபீஸ் மாமா. ஆஃபீஸ் மாமான்னு சூரி மாமா கூப்பிட ஆரம்பித்து ஃபேமிலிக்கே ஆஃபீஸ் மாமாவாக ஆயிட்டாங்க. சின்ன பிள்ளையில வந்து பெரிய பிள்ளையானவொடனே என்னை நீ இது கல்யாணம் பண்ணிக்குவே, என்ன நீதானமாக கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லி சீண்ட ஆரம்பிப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி நான் வந்து அம்மா இல்லாமல் தனியாக போயிருந்தது ஆஃபீஸ் மாமா வீடு மட்டும்தான். அதுவும் ஒரு 2-3 டேஸ் தான் போவேன். ஏன்னா பிரியா துளசி எனக்கு செட் இருந்ததுனால போவேன்னா. அப்போ வந்து நான் பிரியா துளசி கண்ணா 4 பேரும் வாசலில் நெஜோ காலனி வீட்டு வாசல் படியில் வெயிட் பண்ணுவோம் ஈவினிங் மாமா எப்போ வராங்கன்னு. ஏன்னா மாமா வந்து காரச்சேவு பக்கோடா அந்த மாதிரி பண்டம்லாம் குட்டி குட்டி பொட்டலமாக வாங்கிட்டு வருவாங்க. 4 பொட்டலம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு வெயிட் பண்ணுவோம். மாமா வாங்கிட்டு வந்தோடனே அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். என்ன வாங்கிட்டு வந்தாலும் நான் இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பக்கோடா பேக்கெட் வரும். எனக்கு பக்கோடா பிடிக்குன்றதுனால. கொஞ்சம் டீனேஜ் ஆனதுக்கப்புறம் மாமா வீட்டில் வந்து ஒரு சன்னி உண்டு. அது வந்து பிரியா துளசிக்காக மாமா வாங்கினது. அது அவங்க ஓட்டினாங்களோ இல்லையோ நான் அதில் தான் சன்னி படித்தேன். ஈவினிங் நான் லீவுக்கு போயிருக்கும் போது ஈவினிங் ஆயாச்சுன்னா மாமா வந்து வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு விடாமல் சன்னி ஓட்ட சொல்லி கொடுத்து நான் அதில் தான் 2 வீலர் ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அம்மா தெரியும், அம்மா சித்தி மாமாவோட ரிலேஷன் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாசமலரில் அந்த ஒரு பாட்டு மலர்ந்து மலர அதை போட்டாச்சுன்னா அம்மா கண்ணில் வந்து 2 சொட்டு கண்ணீர் வந்துடும் கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் மலர்ந்து மலராத பாட்டு கேட்டேன்னா எனக்கு வந்து ஆஃபீஸ் மாமா ஞாபகம் வரும். அப்போ வந்து அம்மா அடிக்கடி சொல்லுவாள், நான் தருணெல்லாம் சண்டை போட்டோன்னா இந்த மாதிரி இருக்கணும், ஆஃபீஸ் மாமா எங்களையெல்லாம் பாரு, அண்ணன் தங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணும், பாசமாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து சின்ன வயசில் ரொம்ப எங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாள். மாமாவும் அப்படி தான். இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு வந்து பொங்கல் சுருள் தீபாவளி சுருள்லாம் வருது.
முன்னால் பின்னால் எப்போ வந்தாலும் சரி மாமா வந்து ஞாபகமாக அம்மாவுக்கு விபூதி பூசி தீபாவளி பொங்கல்னா மாமா வந்து அம்மாவுக்கு காசு கொடுத்துட்டு தான் போவாங்க. எங்களுக்கும் அப்படி தான் ஒரு வசூல் இருக்கும் நாங்களும் அங்கே இருந்தோன்னா. தென் பெங்களூரில் வந்து மாமா வந்ததுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ் மாமா வந்து பசங்களுக்கு ஆஃபீஸ் தாத்தாவாகி அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு. மாமா வந்து அப்போ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி சமையல் பண்ணுவாங்க, நிறைய ஐட்டம் புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் கிளாஸ் முடிஞ்சு அன்றைக்கி அங்கே மாமாவை பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் சாயிக்கு வந்து அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து அந்த கோபி மஞ்சூரியன், அந்த இது மிளகா பஜ்ஜி, இதெல்லாம் வந்து அவனோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு. ஸோ மாமா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பண்ணி கொடுப்பாங்க. புதுசாக பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணால் இந்திரா நகர்லேருந்து இங்கே மலேஷ் பாளையம் வரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இப்போவும் மாமா அவங்களே செல்ஃப் எக்யூப்டாக அப்படி தான் இருக்காங்க. அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப நம்ம எல்லாருமே ரொம்ப பாராட்டணும். பட் சில சமயங்களில் பயமாகவும் இருக்குது. மாமா வந்து ரொம்ப கால் வலியோடு அங்கேயும் இங்கேயும் போகிறத பார்த்தா. பட் எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க, வயசாயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கக்கூடாதுமா, நம்ம வந்து அப்படி இருக்கணும், நல்லா கடைசி வரை நல்லா இருந்துடணும் அப்படின்னு சொல்லி. Good morning, Office Mama. Happy 75th birthday wishes to you. May God bless you with good health, happiness and long life. Happy birthday. அப்புறம் மாமாட்டுக்கு நான் நிறைய கற்றுட்ருக்கேன். மாமா எனக்கு வந்து எஸ்டி பைக்கு கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசில். ஒவ்வொரு கியருக்கும் எவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பைக்கோட மெக்கானிசம், சின்ன ரிப்பேர் எப்படி பார்க்குறது, அதுவும் மாமாட்ட வந்து கற்றுட்ருக்கேன். இப்போ கூட கார் ஓட்டும் போது கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டக் ஆச்சு அப்படின்னா வந்து மாமா இப்போது சொல்லி கொடுத்தது தான் ஞாபகம் வரும். ஒவ்வொரு கியருக்கும் வந்து லிமிட், ஸ்பீட் லிமிட் இருக்குது, அதுதான் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, 2001 2002 என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கண்ணாலாம் வந்து ட்ரிப்ளிகேனில் ஒரு காம்பவுண்ட் வீட்டில் இருந்தோம், என் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அப்போது வந்து மாமா வந்து ட்ரிப்ளிகேனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வந்து தங்கியிருந்தாங்க. ஓகே, அப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மாமா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போல்லாம் வந்து சனிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா வந்து மாமா வந்து என்னையும் கண்ணாடி கூப்பிட்டு எங்கேயாவது போங்கடா, போய் சாப்பிட்டு எங்கேயாவது என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக நான் வந்து அந்த கோவிட் டைமில் வந்து ஐ திங்க் 2021 நினைக்கிறேன், அதே ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் நான் வந்து பண்ணேன். அப்போ வந்து அந்த இதை வந்து மாமாட்ட சொல்லும்போது அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படிச்செல்லாம் ஞாபகப்படுத்தி, இது அட்டன் பண்ணியா, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியா, இது எப்படி பண்ண, அது எப்படி பண்ண அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒன்று. அதே மாதிரி முன்னாடி வந்து இந்த ஐடி எம்ப்ளாயீஸு நைட் ஷிஃப்ட்டு, அதோட இம்பேக்டு, அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்து மாமா வந்து ஐ திங்க் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இமெயில் எழுதினாங்க. ஸோ அந்த இமெயில் வந்து எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. அந்த இமெயில் வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்டாக, ஃப்ளோலாம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அது நிறைய வேர்டு கூட எனக்கு இன்னும் கூட எனக்கு வந்து மீனிங்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி மாமா வந்து இங்கிலீஷ்லேயும் பயங்கர எக்ஸ்பர்ட். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் மாமா பற்றி சொல்லிட்டே போகலாம். பட் வந்து இந்த சின்ன வீடியோ வந்து இது பத்தாது, அதனால் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் மாமா, ஹாப்பி பர்த்டே. வணக்கம் ஆஃபீஸ் மாமா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆஃபீஸ் மாமா அந்த பேரை வச்சது நான் தான், அதில் எனக்கு வந்து தனி பெருமை தான். இன்னொன்று ஆஃபீஸ் மாமான்னு நினச்சாலே சிக்கனம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மாமா வந்துட்டு இப்போ 2 வருஷமாக வந்துட்டு ஒவ்வொரு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வீடு தேடி வந்து 500 ரூபா கொடுத்துட்டு போயிடறாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1500 ரூபா பொங்கல் தீபாவளின்னு 1500 ரூபா அசால்ட்டாக ஒரு கலெக்ஷன் வந்து எங்கள் வீட்டில் வந்துடுது. அப்புறம் வந்து பழையன மாமாவுக்கு பிடிக்காத ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ இன்றைக்கி மாமா வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பழைய ஜாமான்கள் எல்லாமே இன்றைக்கும் இருக்குது. இந்த பழைய சைக்கிளில் இருந்து ஜாவா பைக்கு, மொப்பட்டு, இன்றைக்கி புதுசாக வந்த டிவிஎஸ் எல்லா வண்டியும் இன்றைக்கி பார்த்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பெரிய விஷயந்தான். சின்ன விஷயமா இருக்கும்போதெல்லாம் நாங்குநேரி என்ஜிஓக்கெல்லாம் போய் ஜாவா பைக்கெலாம் மாமா வருவாங்க. மாமா வந்து நேராக உள்ளே போய் ஒரு கீ செயின் பேக் வச்சுருப்பாங்க, அதை திறந்து கீ எடுத்து அந்த பீரோவை திறந்து உள்ளே வைப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பண்டம் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக வந்து பீரோவை திறந்து அந்த பண்டம் கடல மிட்டாயாக இருக்கலாம், அல்வாவாக இருக்கலாம்,
முகப்படுவோம். எப்படா மாமா பீரோ திறப்பாங்க, பீரோவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த காலங்கள்லாம் நிறையவே உண்டு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஒவ்வொரு புதுக்கோட்டை பெரம்பலூர்லாம் இருக்கும்போது ஆச்சி வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு வரும்போது நிறைய கலெக்ஷன் அங்கேருந்து அழுட்டு போகிறது. பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன். இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து அலுமினியம் டூல் பாக்ஸும் ஆவிசமாக வச்ச பாக்ஸ் என்ன எங்கள் வீட்டில் ஞாபகமாக வச்சுருக்கோம். ஆவிசமானு சொல்லும்போது இன்னொரு விஷயம், மாமியை சொல்லாமல் இருக்க முடியாது. மாமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்தாங்கன்னா மாமி எல்லாமே ரிவர்ஸ் மாதிரி போயிருக்கோம். பட் ஏதோ நம்மளால் கொடுத்து வைக்க முடியல மாமி, அவ்வளோதான். ஓகே மாமா, ஒரே விஷயம் மாமா, இது கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏஜ் ஆயிடுச்சு, ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரை துளசி வீட்லேயோ பிரியா வீட்லேயோ இருங்க. ஒரு 3 மாதம் தடவை கண்ணா வீட்டில் போயிட்டு வாங்க. கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பைக்கில் வந்து இங்கேருந்து பிரியா வீட்டுக்கு போவதை அவாய்ட் பண்ணுவோமா, அதான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாமா. ஓகே, ஹாப்பி பர்த்டே மாமா. தப்பா இனிய 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்கள் பல பிறந்தநாள் கொண்டாட நான் மனமாற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நோய் நொடியின்றி நீங்கள் நீண்ட காலம் வாழ அந்த எல்லா மன இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்று எனது அண்ணன் அவர்கள் பிறந்தநாள் 75வது வயது வெள்ளி விழா ஆண்டு ஆக நான் அவர்கள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். அப்பா கொழும்பில் இருந்த சமயம் அண்ணன் தான் எல்லாம். சிதம்பர நகர் ஆரம்ப பள்ளி, எஸ்ஏவி பள்ளி, சீனாவன் ஹைஸ்கூல், சென்ட் சேவியர்ஸ் பாலை, எம்டிடி ஹிந்து காலேஜ் சேர்த்தது. தீபாவளிதோறும் ட்ரெஸ், ரெடிமேடில் செருப்பு கூட எடுத்து தந்தது எல்லாமே அண்ணாச்சி. 2 10 படி முறுக்கு டப்பா நிறைய சுட்டு காட்ரேஜ் பீரோவில் வைத்து 2 வீதம் கொடுத்துவிட்டு மீதி டப்பா காலியாகி 6ஆம் நாளே வெளியே வரும். அலங்கார பிரியர் தாடி வைத்து விபூதி பூசி, முஸ்லீம் கூலிம் கண்ணாடி கருப்பு கண்ணாடியுடன் குல்லா போட்டு சடைமுடி தரித்து என 12 வித போஸ் ஒரே ஃப்ரேமில். நண்பர்கள் சொற்பமே. 3ஆம் தெரு குமாரவேல், ஸ்டேட் பேங்க் இசைக்கு, வீட்டு ஓனர் ரெட்டியார் பையன். தினசரி மாலை 6 மணி வீட்டிற்கு வந்து படிக்கணும், எழுதணும். சூரியனனுக்கு பட் அட்ரஸ் told him that he in the his go to என பாட்டாகவே ராகம் வைத்து சொல்லி தந்தது. ஔவையார் எழுத அவு போட ஆறுமுகம் நோட்டை பார்த்து பழகு. கோழிக்காய் விளையாடும்போது ஜான் போட கை விரல் முளமளவு நீளும். எனவே பாட்டையா என பெயர் உண்டு. அவரே எனக்கு வழிகாட்டி வங்கி வேலையில் சேர்ந்தது. கைநட்டி கொண்டா வண்டி வாங்கியது ஆகட்டும். 40 வருடம் சர்வீஸ் போட்டது வழிகாட்டி அவரே. மனமுடிக்க பெண் பார்க்க இருந்தபோது உனது எதிர்பார்ப்பு என்ன என கேட்டு தாலிக்கு தங்கம் வாங்கி தந்தது அவரே. சொந்த வீடு கட்டினால் தனக்கு சந்தோஷம் என கூறியதும் அவர்களே. எல்லாம் வாங்கிவிட்டேன், குளிர்சாதன பெட்டி வாங்க தாமதமானது. வாங்கு என ஞாபகப்படுத்தி வாங்க வைத்ததும் அவர்களே. காவேரி +2 முடிக்கவும் டீச்சர் ட்ரைனிங் படிக்க எண்ணியிருந்தேன். வேண்டாம், எம்காம் படிக்க சேர்த்து வங்கி வேலைக்கு தயார் பண்ணி வேலை வாங்கி தர வைத்ததும் அவர்கள். அண்ணன் ஒரு கோவில் என்றால் அது நிஜமே. ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெரியப்பா. வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சொல்லுங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சீஸ். எல்லாருக்கும் வணக்கம். கனக சபாபதி பெரியப்பாவுக்கு 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பெரியப்பா வந்து என்ஜோ காலனி பெரியப்பான்னு சொன்னால் எனக்கு தான் தெரியும். சின்ன வயசில் பெரியப்பா கூட நான் வண்டியில் போயிருக்கேன். அப்புறம் காவேரி ஆச்சியோட ஆல் டைம் ஃபேவரைட்னே சொல்லலாம். ஆச்சிக்கு வந்து பெரியப்பா ரொம்ப பிடிக்கும். அப்புறம்
கண்ணண்ணா கூடலாம் நான் நல்லா வண்டியில் போயிட்டேன். துளசிக்கா, பிரியாக்கா மேரேஜ் எல்லாமே என்ஜாய் காலனி வீட்டில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் வேணி பிறந்தது எல்லாமே என்ஜாய் காலனி வீட்டில் தான். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹாப்பி பர்த்டே பீப்பா. சகானா குட்டியெல்லாம் சின்ன பிள்ளையில தூக்குனதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. பிரியாக்கா எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ பாப்பா வந்து மடியில் வச்சு பாத்ரூம் போயிட்டான்னு சொல்லிட்டு கையில் டக்குன்னு தூக்கிட்டேன். எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் 10th வந்து பிரியாக்கா வீட்டில் தான் படித்தேன். 10th பப்ளிக் எக்ஸாமில். ஆனால் 350 தான் எடுத்தேன். பிரியாக்கா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அப்பா திட்டும் போது கூட பிரியாக்கா சப்போர்ட் பண்ணாங்க. மார்க் கம்மியாயிடுச்சுன்னு அப்பா திட்டினாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி வீட்டில் தான் நடந்தது. ஓகே. ஹாப்பி பர்த்டே பிரிப்பா. தேங்க்யூ.